வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. தமிழ்டாக்கிஸ் நேயர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தாண்டு நன்னாளில் உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தோம். நற்செய்தியெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு கருத்தை ஒரு கதை மூலமாக படிச்சிருக்கோம். அந்த கதையெல்லாம் கூட நீங்கள் கூட ஃபேஸ்புக்கிலலாம் கூட படிச்சிருப்பீங்க, ஏதாவது பத்திரிகைகளில் கூட படிச்சிருப்பீங்க. எங்களை ரொம்பவும் பாதித்த ஒரு கதை. அந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், நிறையா இறைச்சிகள்லாம் வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ். அதில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் சனிக்கிழமை நாள். அந்த சனிக்கிழமை நாளில் மூடிட்டு போனாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு, மறுநாள் மண்டே தான் கரையை திறப்பாங்க. அப்படின்றதுனால சனிக்கிழமை எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ளே போகிறாரு. எல்லோரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. அவர் செக் பண்ணிவிட்டு கடைசியாக போனோம். அவர் உள்ளே போனதுக்கப்புறம் யாரும் உள்ளே இல்லைன்னு நினச்சி வெளியில் யாரோ பூட்டிகிட்டு போயிட்டாங்க. பூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவர் கதவை திறந்து பார்க்குறாரு. கதவு பூட்டியிருக்கு. இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இன்னும் ஒரு 36 மணி நேரம் கழித்து தான் இந்த கோல்டு ஸ்டோரேஜை மறுபடியும் திறப்பாங்க. 36 மணி நேரம் ஒருத்தன் -டிகிரியில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. விரைச்சி செத்து தான் போகணும். அதனால் மரண பயத்தில் இவருக்கு அழுக வந்துருச்சு. குடும்பத்தெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. குழந்தை, பிள்ளைக்குட்டி, பொண்டாட்டியெல்லாம் கண்ணு முன்னால் போகிறாங்க. உள்ள தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கதவை திறக்கிற ஒரு சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா கதவுக்கு வெளியில் வாட்ச்மேன் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அவரை பார்த்த உடனே ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. அவரை போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் எப்படி கதவை திறந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சார், இந்த கம்பெனியில் நான் ஒரு சாதாரண வாட்ச்மேன். இங்கே நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன ஒரு சாதாரண வாட்ச்மேன்றதுனால கொஞ்சமும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தும் கூட டெய்லி காலையில் வரும்போது எனக்கு ஒரு வணக்கம் வைப்பீங்க, சாயந்தரம் வரும்போதும் எனக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் வரும்போது எனக்கு வணக்கம் வச்சிங்க, நான் உங்களை பார்த்தேன். ஆனால் திரும்பி போகும்போது நீங்கள் வரவே இல்லை. அதனால் ஐயாவை காணாமே அப்படின்னு தேடி தான் நான் உள்ளே வந்தேன். பார்த்தா நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த நிகழ்ச்சி எதை காட்டுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களோ, மேலே பார்க்குறவங்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் மனுஷனாக மதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மனித நேயத்தோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கிட்டையும் அன்போடு வாழ்ந்தோம்னா, நாமளே நினச்சா கூட நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை காப்பாற்றி கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. மனுஷனாக மதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? காசாக பணமா? அன்பு தானங்க செலுத்த போகிறோம். இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியாது. இனிமேலாவது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. மறுபடியும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.